பச்சை பயிருக்கு நரி பயிர்னு புதுசாக பேர் மாற்றிட்டிங்களா அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. கிடையாதுங்க. பச்சை பயிறு அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுதான் பச்சை பயிறு. நரி பயிறு இதுதான் நரி பயிர். வித்தியாசம் பார்த்திங்கன்னா மைல்டாக தாங்க இருக்கும். பச்சை பயிர் நல்லா கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும். நரி பயிர் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு பயன்கள், வெவ்வேறு பயிர்கள் தான். ஸோ இந்த ஒரு நரி பயிரை தான் நம்ம இந்த மாதிரி முளை கட்டி ஒரு கஞ்சி மிக்ஸாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. இதில் கஞ்சி மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கு லட்டு பிடிச்சி கொடுக்கலாம். அதே மாதிரி புட்டு, இடியாப்பம், இப்படி பல வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் செஞ்சுக்கலாம். நம்மளுடைய விஹாரி நேச்சுரல்ஸில் பச்சை பயிரில் செய்கிற பச்சை பயிறு கஞ்சி மிக்ஸும் அவைலபிள் இருக்குங்க. நரி பயிரில் செய்கிற முளைக்கட்டிய நரி பயிறு கஞ்சி மிக்ஸும் அவைலபிள் இருக்குங்க. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பச்சை பயிறுன்றது இதுதான், இது தனி ப்ராடக்டாகவே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நரி பயிறுன்றது இதுதான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாரம்பரிய பருப்பு வகைகளில் ஒன்று தான். பச்சை பயிறு வேறு, நரி பயிறு வேறு. நரி பயிரில் நம்ம இந்த மாதிரி முளை கட்டி கொடுத்துட்ருக்கோங்க. இதோடைய சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரணும் அப்படின்றதுக்காக இனி நம்ம போடுற ஒவ்வொரு நியூ ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா முளைக்கட்டி தான் உங்களுக்கு ஒரு பவுடராக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வேணுன்றவங்க விஹாரி நேச்சுரல்ஸோடைய வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க. இந்த முளைக்கட்டிய நரி பயிறு எதுக்கு உதவுது அப்படின்னிங்கன்னா இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களுடைய வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரோட டவுட்டே அதுதான், எப்படி வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.